ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த பிளாஸ்டிக் ஒயர் ட்ரோலி பேக்குள்ளே வந்துட்டு இந்த லைனிங் துணி ஜிப்பு வச்சு எப்படி தைக்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது இந்த மாதிரி லைனிங் துணி வச்சு ஜிப்பு வச்சு ஒரு பேக் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒயர் பேக் நீங்கள் என்ன கலரில் போடுறீங்களோ அதே கலர்லேயே துணி வாங்கிக்கோங்க. அந்த துணி எல்லாமே உங்களோட இஷ்டம் தான், என்ன குவாலிட்டியில் ஒன்றாலும் வாங்கிக்கலாம். இந்த லைனிங் தைக்கிறதுக்கு வந்துட்டு நான் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்லாம் தைப்பாங்க இல்லையா, அந்த ஃபேப்ரிக் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் அந்த ஃபேப்ரிக் நான் வாங்கியிருக்கேன். சாதாரணமாக ஒரு துணிப்பை தைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயரை சூட்கேஸ் மாதிரி பின்னி இதுக்கு ஒரு ஃபேப்ரிக் அட்டாச்டு மூடியோட ஜிப்பு வச்சு பின்னுறதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் இந்த பேக் உள்ள இந்த லைனிங் பேக் இருக்குது பாருங்கள், இது எப்படி தைக்கிறதுன்ட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர ஃபர்ஸ்ட் டெய்லரிங் வீடியோ இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் ஒயரில் பிஸ்கெட் நாட்டில் இந்த மாதிரி பேகும் மூடியும் பின்னி முடிச்சாச்சு. இந்த பேக்கையும் மூடியும் அளவெடுத்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி அளவு எழுதி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளில் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளம் 22 இன்ச்சு, அகலம் 16 இன்ச்சு. இது வந்துட்டு மூடிக்கு ஒரு பீஸ் வச்சு தைப்போம், இன்னொன்று வந்துட்டு பேக்கில் ஒரு பீஸ் வச்சு தைப்போம். இது எப்படி தைக்கிறதுன்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு உங்களோட பேக்குக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு இது பேக்கில் வரும். நீளம் 62 இன்ச்சு, அகலம் 7.5 இன்ச்சு, 7.5 இன்ச்சு வந்துட்டு இதுவும் 2 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணணும். இதில் தான் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 2 பீஸ் கட் பண்ணணும். இதுலேயும் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்துட்டு மூடியில் வர ஜிப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அட்டாச் பண்ணுறதுக்காக. இதுவும் நீளம் 62 இன்ச்சு, அகலம் 3.5 இன்ச்சு. இப்போ கடைசியாக ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு நீளம் 11 இன்ச்சு, அகலம் 13 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜிப் அட்டாச் இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பீஸை வச்சு தான் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது பேக் தைக்கும் போது உங்களுக்கே புரியும். இந்த பேஸில் ரெக்டாங்கிள் பீஸ் வந்துட்டு நான் பின்னின கூடைக்கு அளவாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன அளவில் கூட பின்னுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்துட்டு வந்துட்டு சைடு வாலுக்கு இந்த மாதிரி லைனிங் தனியாக கட் பண்ணணும். இது எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். இன்ச் டேப்பில் இந்த மாதிரி சைடு வாலில் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. இப்போ இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு ப்ளஸ் வந்துட்டு தையல் போடுறதுக்கு 1 இன்ச்சு வந்துட்டு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி மூடி, இந்த மூடி பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்கும். 2.5 இன்ச்சு தையல் போடுறதுக்கு 1 இன்ச்சு வந்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சரியாக 3.5 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு மூடியில் வரும். மூடியோட அந்த டாப்பும் ஜிப்பும் வந்துட்டு இதில் நம்ம அட்டாச் பண்ணுவோம். கூடையோட சைடு வாலையும் ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு 62 இன்ச்சில் இந்த நீளம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 62 இன்ச்சுக்கு வந்துட்டு துணி நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி இந்த மாதிரி 62 இன்ச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூடி பின்னுற இந்த பீஸ்லேயும் பாருங்கள், இந்த 3.5 இன்ச்சு கட் பண்ணோம் இல்லையா அகலம், இதுலேயும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு துணி அட்டாச் பண்ணி தான் இந்த மாதிரி 62 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மூடியோட இந்த சின்ன பீஸு 3.5 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, இதில் நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டுருங்க, அதுக்கு நடுவில் ஜிப்பை வச்சு இதுக்கு மேலே இன்னொரு பீஸு இப்படி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த ஜிப்பு வந்துட்டு வெளியே தெரியாது, அந்த தையல் போட்டது. ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 3 பீஸையும் ஒன்றா வச்சு இந்த எண்டு வரைக்கும் இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கூட பின்னணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா நிறைய விதமான கூடைகள் பின்னுற வீடியோஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லா லிங்க்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ஜிப்பு வர இடத்துல இந்த மாதிரி ஜிப்பை மேலே தள்ளி விட்டுட்டு தையுங்க. இந்த ஜிப்போடு அப்படியே வச்சு தைச்சோன்னாக்கா அந்த தையல் வந்துட்டு கோணலாக போயிடும். இதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. இது ஒரு தையல் போடுறத மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன், ஆனால் 2-3 தையல் வரைக்கும் நான் போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த பக்கம் ஜிப்பில் இன்னொரு பீஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ மூடியோட அட்டாச் பண்ணுற இந்த துணியை வச்சு நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கூடையோட அந்த பேக்கோட அட்டாச் பண்ணுற துணியை வச்சு தைக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், மேலே ஒரு பீஸு, ஜிப்புக்கு மேலே ஒரு பீஸு, இந்த ஜிப்புக்கு கீழ்ப்பக்கத்தில் ஒரு பீஸு வச்சு நம்ம தைக்க போகிறோம் எண்டு வரைக்கும். இந்த பேக் ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். இந்த பேக் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலை, ரொம்ப சீக்கிரமாகவே தைச்சி முடிச்சிட்டேன்.
இந்த பேக் தைக்கிறதுக்கு எனக்கு இந்த பிளான் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்பட்டுச்சு. இந்த கூடைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பில் இந்த லைனிங் பேக் தைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்த டைப் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா வரும்னு தோணுச்சு. அது தைச்சேன், அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி சாரீஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேக் எப்படி தைக்கிறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு தையல் மட்டும்தான் போடுறத காமிச்சிருப்பேன். இதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க எண்டு வரைக்கும். இப்போ ஜிப் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. ஜிப் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜிப்பில் வந்துட்டு ஒரு அவுட்ரு தையல் போட்டுக்கோங்க. நான் அவுட்ரு தையல் போடலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி ஜிப்பை தையல் போட்டது வந்துட்டு நமக்கு தெரியாது. நீங்கள் சிங்கிள் பீஸ் வச்சு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணது அந்த தையல் போட்டதெல்லாம் வெளியே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த ஜிப்பை வந்துட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஜிப் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த 2 பீஸையும் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ஜிப்பை அட்டாச் பண்ண பாருங்கள், இந்த ரைட் சைடில் வச்சு தான் இப்படி வச்சு தைக்கணும். அப்போ தான் அந்த வெளிப்பக்கம் நமக்கு தையல் தெரியாது, இல்லைனாக்கா வெளிப்பக்கம் நமக்கு தையல் தெரியும். இப்படி வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுட்டு இந்த பக்கத்தை எடுத்து இந்த ஜிப்போட வச்சு ஒரு தையல் போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஜிப்பு சைடை நம்ம 2 பீஸ் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இதையும் 2 பீஸ் வச்சுருக்கேன். இது சிங்கிள் பீஸ் கூட வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி தையல் போடும்போது ஜிப்பில் வந்துட்டு படாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிக்கோங்க. நீடில் பட்டுச்சுனாக்கா ஜிப்பில் உடஞ்சிரும். பெரிய மிஷினாக இருந்தால் ஜிப்போட கூட தையல் போட்டுக்கலாம். சின்ன மிஷினில் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஜிப்பு வர இடத்துல தள்ளி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இந்த ஜிப்பு வர இடத்துல கைடை இந்த மாதிரி தூக்கி தள்ளி வச்சு தைச்சிக்கோங்க. இதில் நீடில் பட்டுச்சுனாக்கா உடஞ்சிரும். எனக்கு 2 நீடில் உடஞ்சிருச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஒரு பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு அந்த ஜிப்பு சைடு. இப்போ ஜிப்பு சைடு இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இது க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் வந்துட்டு அந்த மூடி வரும் இல்லையா, அந்த இடத்துல அந்த ரெக்டாங்கிள் பீஸ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கூடையோட பேஸ் இருக்கும் பாருங்கள், அந்த சைடில் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த ஜிப் அட்டாச் பண்ணோம். ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பை வந்துட்டு இன்னொரு பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டாப்லேயும் பாட்டத்துலேயும் ரெக்டாங்கிள் பீஸை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப் தான் இந்த பேக் தைக்கிறதுல ரொம்ப ஈஸி. இப்போ வந்துட்டு இந்த கூடையோட சைடு வால் வர இடத்துல இப்போ நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். இதை மட்டும் அந்த கூடையோட சுற்றளவு இந்த பீஸ் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் அளந்து கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பு வருது இல்லையா, இந்த ஜிப்பு வர இந்த உள் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடு வரும். ஏன்னா இதுதான் வந்துட்டு கூடைக்கு உள்ளே வந்துட்டு நமக்கு வெளிப்பக்கமாக இருக்கும். ஓகேவா, இந்த தையல் வர்றது வந்துட்டு உள் பக்கமாக போயிடும். இப்போது இந்த மாதிரி சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம சென்டர் பார்த்து அந்த ரெக்டாங்கிள் பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது கரெக்டாக வந்துட்டு அந்தந்த இடத்துல உட்காரணும், இல்லைனாக்கா சுருக்கம் வரும். அதனால் இந்த மாதிரி சென்டர் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, இதை சென்டராக பார்த்து கரெக்டாக இதுதான் வந்துட்டு இந்த கூடையோட பேக் சைடில் வரும். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது வந்துட்டு நமக்கு இந்த கூடையில், அதாவது கூடைனாக்கா அந்த பேக்கில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வரும். இந்த 2 தையலை இந்த மாதிரி அளவு எடுத்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கத்தில் கீழ்ப்பக்கத்தில் வந்துட்டு நமக்கு மூடி வரும். இந்த சின்ன பீஸ் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பக்கத்தில் மூடியோட அந்த ரெக்டாங்கிள் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணாமல் மட்டும் தைக்காதீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக வந்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட் உட்காந்துச்சுனாக்கா நமக்கு சுருக்கம் வராது. மார்க் வைக்காமல் அந்த ரெக்டாங்கிள் பீஸ் அப்படியே வச்சு தைச்சிங்கனாக்கா ஒரு பக்கம் துணி அதிகமாகவும் ஒரு பக்கம் துணி சின்னதாகவும் போயிடும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பீஸ்லேயும் சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வைக்கிற மார்க்கும் இந்த சுற்றளவு இந்த ஜிப்பு அட்டாச் பண்ண அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற மார்க்கும் நமக்கு கரெக்டாக உட்காரணும்.
இப்போது இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து தையல் போட போகிறோம். அந்த மார்க் பண்ணுறது பாருங்கள், நீளம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் வர இடத்துல மார்க் பண்ணிடக்கூடாது, இதையும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மார்க் பண்ண இடமும் இந்த மார்க் பண்ண இடமும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போட போகிறோம். இந்த ரெக்டாங்கிள் பீஸையும் இந்த பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது லைட்டாக சுருக்கம் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. சுருக்கம் வராமல் தைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே கரெக்டாக வச்சு நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட சுருக்கமே வராது, கரெக்டாக வந்துட்டு நமக்கு உட்காந்துரும். நீங்கள் தையல் போட போட ஒரு குண்டூசியாக எடுத்துகிட்டு நீங்கள் தையல் போடுங்க. நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பின் ஊசி வந்துட்டு அப்படியே இருக்கணும். இந்த ரெக்டாங்கிள் பீஸில் இப்போ ஃபஸ்ட்டு கார்னரில் இப்போ நம்ம பின் பண்ணுறோம். இப்போ இந்த சென்டர் மார்க் பண்ணோம் பாருங்கள், இங்கேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பின் பண்ணியாச்சு. இப்போது இந்த பக்கத்தில் நம்ம பின் பண்ண போகிறோம். இந்த ரெக்டாங்கிள் பீஸோட ரெண்டாவது பக்கத்தை இந்த மாதிரி வச்சு இந்த ஜிப்பு பீஸோட இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்போ சென்டரில் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரெக்டாங்கிள் பீஸில் இப்போ ரெண்டாவது கார்னரில் நம்ம பின் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கூடையோட பேஸில் இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் பீஸை பின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பின் பண்ணுறதை மட்டும் காமிக்கிறேன், தையல் போடுறத காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை ஃபுல்லாக பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே கிளியராக புரியும். இப்போது ரெண்டாவது கார்னரில் இந்த மாதிரி பின் பண்ணியாச்சு. இப்போது இது மூணாவது கார்னர். இப்போது இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த சென்டர் மார்க்கோட இந்த சென்டர் மார்க் வந்துட்டு கரெக்டாக நமக்கு ஜாயிண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக இருக்குது, ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப அந்த பீஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கரெக்டாக வந்துட்டு உட்காருது. இந்த மாதிரி பின் பண்ணிட்டு தைக்கும் போது நமக்கு சுருக்கம் வராது, கரெக்டாக வந்துட்டு உட்காந்துரும். இப்போது ரெண்டாவது மார்க்கையும் பின் பண்ணி முடிச்சாச்சு. இது நாலாவது கார்னர். இந்த நாலாவது கார்னரையும் வச்சு இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிளில் இருக்கிற இந்த 4 கார்னர்லேயும் இந்த கூடையோட சைடு வாலில் வர இந்த பீஸை வச்சு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தையல் போடலாம். நான் தையல் போடுறத மட்டும் காமிக்கல, ஏன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் இது. தைக்கும்போது ஒரு ஊசியாக எடுத்துகிட்டு தையல் போடுங்க, அவ்வளோதான். இந்த பின் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, தையல் போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே இப்போ தையல் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது தையல் போட்டு முடிச்சாச்சு. தையல் போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், உள் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸில் இந்த ரெக்டாங்கிள் பீஸை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மூடி வருது இல்லையா, இந்த மூடி வர பக்கத்தில் அந்த ரெக்டாங்கிள் பீஸை ஜாயின் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் இந்த குண்டூசி மட்டும் பின் பண்ணி காமிக்கிறேன், தையல் வந்துட்டு நீங்களே போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி சென்டர் மார்க் வச்சுருக்கேன். இந்த சென்டர்லேருந்து சென்டர் வந்துட்டு நமக்கு கரெக்டாக உட்காரணும். இந்த பீட்ஸ் அட்டாச் பண்ணும்போது ரைட் ராங் பார்த்துக்கோங்க. இந்த ஜிப்பு இருக்குது பாருங்கள், இந்த ஜிப்புக்கு வந்துட்டு உள் பக்கத்தில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஏன்னா கூடைக்கு உள்ளே வந்துட்டு வெளி பக்கத்தில் அந்த தையல் தெரியக்கூடாது, பார்க்க நல்லா இருக்காது தையல் வெளியே இருந்துச்சுன்னா. இப்போது சென்டரில் ஒரு பின் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு கார்னரில் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த ரெக்டாங்கிள் பீஸை இப்படியே திருப்பி சென்டரில் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்டையும் அந்த பின் பண்ண வேணாம், ரொம்ப தூரமாகவும் பின் பண்ணாதீங்க. இப்போ சென்டரில் இங்கே பின் பண்ணியாச்சு. இப்போது இது செகண்ட் கார்னரில் இந்த இடத்துல ஒரு குண்டூசி பின் பண்ணிக்கிறோம். இப்போது ரெண்டாவது சென்டர் பாருங்கள், இந்த மார்க் வந்துட்டு கரெக்டாக உட்காந்துருச்சு. இந்த இடத்துலையும் குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கரெக்டாக இந்த சென்டர் பார்த்து வச்சு இந்த கார்னர் டு கார்னரையும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கலாம். அடுத்த பார்ட்டில் நம்ம இந்த லைனிங் வந்துட்டு இந்த பேக்கோடு எப்படி அட்டாச் பண்ணுறது, வீல் செட்டை பேக்கோடு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மூடி வர பக்கத்துலேயும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் அந்த பீஸை வச்சு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது ஒரு குண்டூசியாக எடுத்துகிட்டு தையல் போடுங்க.
இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு பார்க்கலாம். 2 பக்கமும் ரெக்டாங்கிள் பீஸை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு உள்ள துணிப்பை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி கூடையோட வச்சு தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரோலி வீல் செட்டு அதையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லைனிங் பேக் நான் பின்னி வச்சிருக்கிற கூடைக்கு அளவாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதே அளவில் நீங்கள் கூட போட மாட்டீங்க, இதை விட சின்னதாக போடலாம். இல்லை இதை விட உங்களுக்கு பெருசாக ட்ரோலி வீல் செட்டு கிடச்சதுன்னா இதை விட பெருசாக கூட நீங்கள் போடலாம் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனிங்கை வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். ரெக்டாங்கிளில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் பின்னி வச்சுருக்கீங்க. இதுக்கு மேட்சிங்காக ஒரு லைனிங் துணி நம்ம தைக்கணும். இப்போ நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 20 இன்ச்சு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 20 இன்ச்சு இருந்தால் இந்த பக்கமும் நமக்கு 20 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ அகலம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, இந்த பக்கமும் 10 இன்ச்சு. இப்போ இந்த 4 பக்கத்தையும் கவுண்ட் பண்ணணும். 20, 30, 50, 60. இப்போது 60 இன்ச்சு இருந்துச்சுனாக்கா இந்த சுற்றளவுக்கு வந்து வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அந்த ஜிப்பு வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே வச்சு தைக்க மாட்டோம். இங்கேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு ஜிப்பு வரும். இந்த இடத்துல ஜிப்பு வச்சு தைச்ச ஆரம்பித்தோன்னாக்கா இங்கேருந்து இது வரைக்கும் தான் தைப்போம். இந்த ஜிப்பு தைக்கிற அந்த 2 பக்கத்தையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த பக்கத்து ரெக்டாங்கிள் பீஸு இதை வந்துட்டு தனியாக கட் பண்ணணும். இதோட சேர்த்து நமக்கு 60 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கட் பண்ணணும். இது உங்களோட கூடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க தையல் போடுறதுக்காக. 2 பக்கத்துலேயும் 1/2 இன்ச்சு வந்துட்டு நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 61 இன்ச்சு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் இதே மெத்தடில் துணி வைக்கிற மாதிரி ஒரு சாரீ பேக் எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ தைச்ச லைனிங் பேக்கை இந்த நம்ம பின்னி வச்சிருக்கிற இந்த பிளாஸ்டிக் ஒயர் பேக்கோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுக்கள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.